அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ லைவ் போட்டிருந்தேன்ல, அப்படியே நான் கண்டினியூவாக எடுக்கிறேன். நம்ம லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். சாம்பார் வச்சுக்கிட்டே தான் லைவ் போட்டேன். சாம்பார் எப்படி வந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். நல்ல வேளை எஸ்கேப் ஆயிடுச்சு. நல்லா தான் வந்துருந்துச்சு. லைவ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறதெல்லாம் நான் நீட் பண்ணணும். மணி பார்த்தீங்கன்னா 12:30க்கு மேலே ஆச்சு. அஃபீனாத்தா வந்துருவாங்க. நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. கீழே பாருங்களேன். நான் நான் வந்துட்டு லைவ் போடுறதுக்குள்ள அவள் வீட்டில் லைவ் போட்டு வச்சுருக்கா பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ நான் எடுத்து சும்மா வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் அடுக்கி வைக்கணும். ஒரு லைவ் போட்டது குத்தமாடா அந்த மாதிரி இருக்குது. ஹால் மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் அப்படி துடைக்கிறாளாம். எல்லா வேலையும் பார்த்துட்டு எனக்கு துடைக்கிறாளாம். ஹால் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. துடைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற பவுடர்லாம் இந்த மாதிரி ஒரு 2 பேர் வச்சுருந்தீங்கன்னா வீடு அமோகமாக இருக்கும். போடா வீடு ஃபுல்லாக அங்கிட்ட அவளை காமிக்க முடியாது. சேம் இருக்குல்ல, அதனால் வீடு ஃபுல்லாக பவுடரை கொட்டி வச்சுருக்கான். இங்கே ரூம் கொஞ்சம் அந்த தலைவணி வர அதெல்லாம் போடணும். கீழெல்லாம் கொஞ்சம் குப்பை கிடக்கு, அதெல்லாம் நீட் பண்ணணும். கிச்சன் தான் பார்த்திங்கன்னா படு மோசமாகி கிடக்கு. இதை வந்துட்டு நான் நீட் பண்ணணும். பாத்திரம் கிடக்கு, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண பிரட்டி வச்சுட்டேன். நீ காய் பொரிக்கல, டைம் ஆயிடுச்சு. சிக்கன் பிரட்டி வச்சுருக்கேன். புளிக்குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வச்ச புளிக்குழம்பு எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேடம் வந்துட்டாங்க. சாம்பார் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும்ல நீங்கள். சாம்பார் நல்லா தான் வந்திருக்கு. இருந்தவங்க நம்ம லைவ்ல வச்ச சாம்பாரை காமிப்போம். இப்படிதான் வந்துருக்கு. அவள் சாம்பாரை காமிக்கிறாளா? அம்மாடி உங்களுக்கு புரியுதா நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இருதாங்க ஒரு நிமிஷம். அதெல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுப்பேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாப்பாவை குளிக்க வச்சுக்கிறேன். குளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். நம்ம வீடு இப்போ எப்படி இருக்குது, இப்போ கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் இப்போ நான் ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மொட்டை பாசை வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியலை. என்னது? ரெஸ்ட் ரூம் போயிட்டியா? அவன் குளிக்கணும். இப்போ அதுதான் பிரச்சனை அவனுக்கு. குளிக்க போறியா? குளிப்பி. நம்ம வீடு எப்படி இருக்குது நீங்களே பார்த்தீங்க. இப்போ நான் எப்படி நீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல. சரி, இந்த வீடியோ இருடா சரி வரேன் தரேன். அன்றைக்கி நான் வீடியோலாம் எடுக்கலை. சரி, நான் லைவ் போட்டோமே. நம்ம சாம்பார் எப்படி வந்துருக்கு மெயினாக காமிக்கணும்ல. அதனால தான் சாம்பார் நல்லா தான் வந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடு பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? மருதாணி வச்சேங்க, ஆசைப்பட்டு வச்சேன். ஒரு நிமிஷம் கூட வைக்க முடியலை. அஃப்ரா குட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாளா, அதனால் கழுவிட்டேன். ஒரு குழந்தை பெற்று தாய்க்கு தான் தெரியும் இந்த கஷ்டம்லாம். நம்ம ஆசையாக வைப்போம். பேச விட்றாளா பார்த்தீங்களா? வந்தேன்னு வை, அடிச்சு விடுவேன். மடி என்ன ஃபஸ்ட்டு பிள்ளை இருக்கா பாருங்க. அவள் என்கிட்ட திட்டு வாங்குவா. இவன் என்னை திட்டுறா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நம்ம வீடை க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். முடியாது, அவள்கிட்ட பேச முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இருடி வரேன். பயங்கரமானவன் குளிக்க வச்சாச்சு. காமிடா. மை போடுவோம். எனக்கு மை போடுமா? ஐயோ, கோணலாம் வந்துட போகுது. மை போடாதீங்கன்னு சொல்கிறீங்க. போட வேணாமா? காமி. போட்டாச்சு. காமி. அது வேறையா? ஷோ எல்லாம் வச்சாச்சு. போதும். அசிங்கமாக இருக்கும். போதும். அதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு வைக்கிறது இதெல்லாம். வேணாம் அஃப்ரா குட்டி, வைக்காம பாருங்க. பயங்கரமான எல்லாரும் சலாம் சொல்லு. சரி, அப்போ தான் சலாம் சொன்னதான் வைப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னமோ வேணுமான்னு கேட்குறாங்க. வேணுமான்னு என்ன சொல்லுவ? வேணாம் சொல்லி சொல்லு உங்ககிட்ட. சாணம் கத்தி வச்சுருக்காங்க அவங்க. நல்லா கோல்டு அஃப்ரா குட்டிக்கு. சும்மா மேலுக்கு மட்டும் ஊற்றி விட்டேன். நல்லா சளி பிடிச்சிருக்கு. மேடம் குளிக்க வச்சு அந்த வேலையை முடிச்சாச்சு. சரி, எல்லாரும் சலாம் சொல்லிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? அவங்க அழகை வந்துட்டு இந்த கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா? ஐயோ டேய், உன்னால தான்டா எல்லா பிரச்சனையும். அங்கே யாரா வச்சா, யாரா பாப்பா? இந்த இடத்துல தான் பொட்டு வச்சா. இப்படி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக பாருங்க. பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் அந்த அக்காவுக்கு. கிறுக்கி வச்சிருக்கா. ஆமாம், போச்சு. சிஃபா ஆண்டி அடிப்பாங்க.
உச்சா என்ன அப்படி பண்ணா? ஆ ஐயோ யாரை பண்ணுற நீனு? என்னை இவ அம்மாவியா ஆஸ்மாவியா? அழுகுவேம்மா. நீ உனக்கு பிடிக்காதுல்ல? சரி நான் வீட்டு விட்டு போகிறேன். போகல, சும்மா சொன்னேன். போகல செல்லாம். சரி போகலன்ட்டேல. கண்ணுலாம் கலங்கிடும், அப்படி பாசம் மலரா நீங்கள். சரி நான் வேலையை பார்க்குறேன், உங்க கூட பேசிகிட்டு இருந்தால் பொழுது போயிடும். வேலையை பார்ப்போங்க, அடுப்பாங்க பார்க்க அப்படி இருக்குது பாருங்க. மேட்டெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு முதல்ல இந்த பிளேஸை நம்ம வந்துட்டு அப்புறப்படுத்திடுவோம். அப்போதே நம்ம வீடு அழகாக இருக்கும். கொஞ்சம் அந்த லைட் போட்டதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன், ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பேன். சரி பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாமா? ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இப்படி தான் இருக்குது. யாரும் நான் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு எதுவும் கோச்சிக்காதீங்க. 2 டேஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் வாயில் பிளட் வர மாதிரி இருந்துச்சு. அது வாயில் இல்லையே பல்லில் தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க 1 வாரம் ஆச்சு. அதை வந்து நான் செக் பண்ணணும். ரூட் கனால் பண்ணிவிட்டு கேப் போடாமல் விட்டுட்டேன். அதனால் அதுலேருந்து லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு தான் நேற்று டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருந்தேன். அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. அப்புறம் இன்னொரு விஷயமாகவும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா அதனால தான். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இங்கிட்டு துணியெல்லாம் காய போட்டாச்சு. இந்த குட்டி மேடமுக்கு இப்போ வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும், இவங்களை குளிக்க வச்சாச்சு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா லைவ் போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ தான். அப்படியே நான் எந்த வீடியோவுமே எடுக்கவே இல்லை. சரி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சாம்பார் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுட்டு, கறி கொஞ்சம் இருந்துச்சு, அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு போனோம்னா வந்தோடனே ஐஸ் விட்டுருமா, பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. இவளை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். போகும்போதே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அஃபீனம்மா கொஞ்சம் நேரம் படிக்க வச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு, எப்பயும் போல் நம்மளை ஹோம் மேக்கருக்கு நிறைய வேலை இருக்கும்ல, பாத்திரம் கழுவுறது, படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஜாப் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டேன். நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் அந்த ஃபேஷியல் வீடியோ போட்டிருந்தேன்ல, பிம்பிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பட் அதில் ஒரு ஃபால்ட்டும் வராது. இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு, சில பேரோட ஸ்கின்னுக்கு எதுவும் செட் ஆகாது, அதனால் சொல்கிறேன். நானும் அஃப்ரா குட்டி வெளியில் அப்படியே உட்காந்துருந்தோம். அமுக்கு ஏய் உட்காரு பேசாம, அப்படின்னு போய்கிட்டே இருப்ப. டாடா சொல்லு. பேச்சோமோ டாடா சொல்லுமா, வரும் டாடா சொல்லு. அத்தா வராங்களா?